ஒரு தடவை தான் தவறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது சைடு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணி ஸ்கிப் பண்ணுவோம். அப்படி ஸ்கிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 செகண்ட்ஸாக ஸ்கிப் ஆகும். நம்ம ஸ்கிப் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஓன் பண்ணிக்கோங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்கள் ஜிமெயில் எந்த ஜிமெயில் லாகின் பண்ணிருக்கீங்களோ பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சைடில் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜெனரல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு சீக் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 செகண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்குது. இதை நம்மளால் 60 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 1 மினிட் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியும். இங்கே 1 மினிட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நாங்கள் 20 செகண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட் நான் வந்து 10 செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம நிறையா சர்ச் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வாட்ச் பண்ணுவோம். அப்படி நம்ம பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச் லிஸ்ட்லையோ இல்லை வாட்ச் லிஸ்ட்லையோ நீங்கள் சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் இன்காகினிட்டோ டேப் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காட்டிஸ் ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ பார்த்தீங்கன்னா அதுவும் சேவ் ஆகுது. என்ன வாட்சஸும் சேவ் ஆகாது, சர்ச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகாது. நெக்ஸ்ட் நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் இன்காகினிட்டோ டேப் சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ டவுன்லோட் பண்ணுவோம். அது டவுன்லோட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கும். அப்படி பிடிக்காமல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு போட்டோம்னா அந்த ஸ்டோரேஜ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு யூஸ் SD கார்டு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் வீடியோஸ் டு SD கார்டு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் இருந்ததுனா எல்லாமே பார்த்தீங்கன்னா SD கார்டோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம நாளாக பார்க்க வரது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணி அதாவது வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தால் நமக்கு வந்து நெட்டு சீக்கிரமாக காலியாகிடும். அப்படி காலியாகாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜெனரல் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரிமைண்ட் மீ டு டேக் பிரேக், நெக்ஸ்ட் ரிமைண்ட் மீ டு வென் இட்ஸ் பெட் டைம் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 ஹவர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இத்தனை நிமிஷத்துக்கு செட் அதாவது எனக்கு டைம் ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டிங் வரும். அப்படி இல்லாமல் கேட்பதா வீடியோ கால் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்மியான எடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ ஹையர் பிக்சர் குவாலிட்டி சொல்லி ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 MB அதாவது அவங்க இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 180 பிக்சல் இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு 180 பிக்சல் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். இதுவே நீங்கள் டேட்டா சேவ் சொல்ல ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகிற வீடியோ ஒரு 360p பார்த்தீங்கன்னா அதில் வந்து 250 260 240 சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ வீடியோ குவாலிட்டி ஆன் ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டி செட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒய்ஃபைல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்டு அதாவது உங்கள் வீடியோ வந்து ரொம்பவே எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4K கொடுத்தாங்கன்னா 4K வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம 5ஆவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கிரே கலரில் மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 6வது ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்போம். அந்த வீடியோ முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். அதை நம்ம எப்படி செட் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு அதுமாதிரி ப்ளே ஆகிட்டே உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ ப்ளேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோ ப்ளேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனில் இருக்கும், நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆஃப்ல இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க வீடியோ போட்டாங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆகும். அப்படி வாங்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு மட்டும் தான் வந்து யூடியூப்ல வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லி உங்களால் செட் பண்ண முடியும். இதுக்கும் இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷெட்யூல் டிக்கர்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கமெண்டட் வீடியோஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி ஆன் மை சேனல் ஆக்டிவிட்டி ஆன் மை கமெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஆட்டோமேட்டிக்காக 7 PM சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு 6 PM 6 PM வச்சுக்கலாம், இல்லை 5 PM 5 PM வச்சுக்கலாம். நான் 4 PM சொல்லி செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ நான் 4 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆனில் வச்சுருந்தா 4 PM அது ஆன் உடனே பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் யூடியூப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டைம் வாட்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 வீக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் யூடியூப்பில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதில் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இப்போ டுடேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, 0 minutes சொல்லிட்டு இருக்குது. லாஸ்ட்டு 7 days, அதான் நான் லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா 1 minute தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையில் கனெக்ட் ஆயிருந்தாலோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையில் கனெக்ட் ஆனால் மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். அதில் நம்ம ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த வீடியோ நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மொபைல் நெட்டை யூஸ் பண்ணவும் சரி, ஒய்ஃபை யூஸ் பண்ணவும் சரி, 2 யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். அந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மேலே ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜெனரல் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே பேக் இன் ஃபீட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஏதோ ஒரு வீடியோ இருக்குது, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வைக்கிறேன்னா இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகலை, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ட்ரிக்ஸ்னே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக நம்ம ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.